இருந்தாலும் எடுத்து நில்லுங்க. நாங்கள் அட்வொகேட் விங் உங்க கூடயே இருப்போம். நைட்டு 24/7 24 ஹவர்ஸ் உங்களுக்கு சர்வீஸ் பண்றதை நாங்கள் அட்வொகேட் இருக்கோம். அண்ணன் சொல்லிட்டாரு, தளபதி சொல்லிட்டாரு, இனிமேல் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை இந்த மொழில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒருத்த தளபதி ரசிகர் மேல கை வைக்க கூடாது, கை வைக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கு. அதனால யாருமே யோசிக்காதீங்க. எவ்வளவு பெரிய ஆளான வரட்டும், எவ்வளவு பெரிய ராஜாவான வரட்டும், யோசிக்காதீங்க. அட்வொகேட் டீம் உங்க பின்னாடி இருக்கும். தைரியமா இறங்கி அடிக்க காலத்துல இறங்கி நாங்க நிற்போம் பக்கத்துல, நம்ம வெற்றி காணுவோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். இங்கு வந்திருக்கும் தளபதி நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம எந்த இடத்துலையும் கொடி நடுறோம்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்துடுது. ஒரு கொடி வைக்க விட மாட்டேங்கிறாங்க, ஒரு போர்டு வைக்க விட மாட்டேங்கிறாங்க, ஒரு நலத்திட்டம் பப்ளிக்காக செய்ய முடியல. இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கூட இன்னொரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, இது முடிச்சுட்டு அங்கே போகணும். என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் உண்மை. தளபதி வந்த உடனே வராருன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொன்னாங்க, அந்த பயத்தை தெரிய வச்சுட்டாரு. இப்போ தளபதி களத்துல இறங்கி கொடியை அனௌன்ஸ் பண்ணி கட்சி பேரை சொன்ன உடனே ஒருத்தன் தாறுமாற தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு சப்ஜெக்ட் 15 நிமிஷம் பேசின ஒரே ஒரு விவாதத்தை மட்டும், தளபதி பேசின ஒரே ஒரு விவாதத்தை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏன்னா அவர் வந்தார்னா கண்டிப்பா நிறைய விஷயங்கள் மாறும்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால நம்ம ஒருத்தரும் 2026 வருகிற 2026 ரொம்ப ஷார்ட் பீரியட் தான். இன்னும் ஒரே ஒரு வருட காலம் தான் நடுவில் இருக்கு. அதுக்கப்புறம் 3 மாத காலங்கள் ஃபுல்லாக செயல்பாடுகளில் தான் இருப்போம். அதனால இந்த இடத்துல நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, உங்கள் மாவட்ட தலைவரை ஒரு நாளும் நீங்கள் அணுகி அவர் என்ன சொல்கிறாரோ, நம்ம தளபதியோட வழிகாட்டுதல், ஆனந்த் சார் என்ன வழிகாட்டுதல் சொல்கிறாரோ அதை தான் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அதனால எந்த ஒரு மனஸ்தாபமும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக செயல்பட்டு நம்ம கட்சியோட பேரையும் கட்சியை சார்ந்த மக்களும் எந்த இடத்துலையும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாது. ஒருங்கிணைந்து நம்ம நின்று செயல்பட்டு தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிக்க வைக்கணுன்றது தான் நான் இந்த இடத்துல முன்மொழிஞ்சிக்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கும் ஒவ்வொரு மகளிர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை, நன்றிகளை சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் இன்னும் ஸ்டெப் எடுத்து வந்து கட்சிக்கு பக்கபலமாக இருக்கணுன்றது தான் நான் வந்து ரொம்ப பெருமையாக ஆசைப்படுறேன். அதனால் வருகை தந்திருக்கும் மகளிர்களுக்கும் மாவட்ட தலைவருக்கும் அப்பு பிரதர் அவர்களுக்கும் மேற்கூறிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகளுக்கும் குட்டீஸ்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.